everyone, welcome back to my channel Rakshi Recipe. Hope you all doing good. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டேவோட மார்னிங் டு நைட் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. நான் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஈவினிங் தான் சாமி கும்பிட போகிறேன். 5:30க்குள்ளேயே மில்க் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு மில்க் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம். என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிவ்யாவோட மில்க் டிலைட் ஹனி ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது சூப்பராக இருக்குது. 100 ml 185 ருபீஸ் தான். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். என்னோடது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். நான் நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ரிசல்ட் எனக்கு எந்த ஃபேஸ் வாஷும் கொடுத்தது கிடையாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும். இது நிறைய ஃபோம் வர்றது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நிறைய பிரெட் இருந்தது. அதை வச்சு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாவும் சாப்பிட்டுட்டா. ரக்ஷிதாக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவள் ரொம்ப நல்லா பெயிண்டிங் பண்ணுவாள். இதெல்லாம் அவளோட பெயிண்டிங்ஸ் தான். ஸோ மார்னிங்கே அவளுக்கு சுடு தண்ணி வச்சு தலை குளிப்பாட்டியாச்சு. ஸோ எப்போவுமே அவளுக்கு தலை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் பார்த்துடலாம். இது பிரைட்னிங் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன ஸ்கின் டைப் இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தேன் சேர்த்து ஃபேஸ் நெக்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் ஆகும். ஸோ நான் வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அப்போ கண்டிப்பாக ஒரு ஹேர் பேக் போடுவேன். நான் இன்றைக்கி போடுறது பனானா ஹேர் பேக். என்னோடய ஹேர் கொஞ்சம் ஷார்ட்டான ஹேர் தான். அதனால பனானா சைஸ் கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். 1 பனானா, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் ஹனி, 1/2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் கழித்து மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். டைம் 11:30 ஆகுது. இப்போ நான் லஞ்ச் செய்ய போகிறேன். கோவைக்காய் வறுவல், கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறேன். கோவைக்காய் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 4-5 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கோவைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இது நல்லா வெந்துடும். ஸோ சைட் பை சைட் நான் வாழைத்தண்டு கூட்டு பண்ணிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட்னால் அது நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெயில் இந்த மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு 4 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது கூட 2 பத்த தேங்காவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே குழம்பு எல்லாத்தையும் மண் சட்டியில் தான் செய்வேன். மண் சட்டியில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கடைசியாக இந்த குழம்புல ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் நாட்டு சர்க்கரை. ஸோ நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த புளிக்குழம்பு செஞ்சாலுமே கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கில் கொஞ்சமாக சாமான் சேர்ந்துருச்சு. ஸோ இதை கையோடு நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். சிங்கில் சாமான் சேரவே விட மாட்டேன். உடனே வாஷ் பண்ணி வச்சுருவேன். சாமான் தொலைக்கும் போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, நான் ஏதாவது ஒரு சாங் கேட்டுகிட்டே தான் வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு நம்ம வேலை முடிச்சலாம். டயர்டு இருக்காது நமக்கு. ஸோ மற்ற சாமான்லாம் நான் அப்புறம் அடிக்கிடுவேன். இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் உடனே தொடச்சி அடுக்கி வச்சுருவேன். கவுண்டர் டாப்பில் கோலம் போட்டது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். கத்திரிக்காய் குழம்பு, வாழைத்தண்டு கூட்டு, கோவைக்காய் பொரியல், அப்பளம், சுட சுட சாதம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரக்ஷிதாவை ஒரு 2 மணி நேரம் தூங்க வச்சாச்சு. எப்போவுமே மதியானம் ரக்ஷிதாவை தூங்க வச்சுருவேன்.
எழுந்த பிறகு ஜூஸ் குடுப்பேன். இன்னைக்கு அவளுக்கு தலை குளிப்பாட்டுறதுனால ஸ்நாக்ஸ் மட்டும் குடுத்துட்டேன். ஈவினிங் பூஜை வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாசல்ல கோலம் போட்டு சாமிக்கும் விளக்கு போட்டாச்சு. நான் எப்பவுமே கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே வாசல்ல தீபம் ஏத்துவேன். ஸோ இந்த நாள் எனக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது. நான் எப்பவுமே சாமி கும்பிடும்போது ஏதாவது ஒரு சாமி சாங் போட்டுட்டு தான் சாமி கும்பிடுவேன். நான் நெறைய புத்தா ஸ்டாச்சு வச்சிருக்கேன். எனக்கு புத்தா ஸ்டாச்சுனா ரொம்பவே பிடிக்கும். எங்களுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு சின்ன கோவிலுக்கு தான் நானும் ரக்ஷிதாவும் போயிட்டுருக்கோம். ஸோ வீக்லி 2 வைஸாவது நாங்க அங்க போயிட்டு வருவோம். இது பிள்ளையார் கோவில். அரச மரத்துக்கு அடியில 2 பிள்ளையார் இருப்பாங்க. ரொம்பவே அழகா இருப்பாங்க. ரக்ஷிதாக்கு இங்க வர்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி லிங்கம் இருக்கும். நாங்க வீட்லருந்து விளக்கு எடுத்துட்டு போவோம். சம்டைம்ஸ் ஃப்ளவர் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வச்சுட்டு வருவோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரக்ஷிதா கொஞ்ச நேரம் பார்க்ல விளையாடிட்டு இருந்தா. வரும்போது பானிபூரி வாங்கிட்டு வந்தேன். டைம் 8:30 ஆகுது. ரக்ஷிதாக்கு இப்ப டின்னர் குடுக்கணும். மதியம் பண்ண எல்லா குழம்பையும் சூடு பண்ணி, அதுக்குள்ள தோசை வச்சு தான் சாப்பிட போறோம். ஸோ தொலைக்கி வச்ச சாமான் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் அது டைம் பாஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். பாய்.